ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய ரேமா வார்த்தை சங்கீதம் 24:7 எடுக்கப்பட்டிருக்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆண்டவர் எப்போதும் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறவரா இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ராஜா தட்டுறாருங்க. சும்மா காலிங் பெல்ல யார் அனுப்புனாலும் நம்ம திறக்க மாட்டோம். வெளி தேசத்துல எல்லாம் துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டுருவாங்க. ஆனா ராஜாதி ராஜா உங்களை என்னையும் படைச்சவர் சொல்றாரு, உன் வாசப்படியில நிக்கிறேன், வாசலை திறங்க, நான் உள்ள வர போறேன். அவர் உள்ள வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். ராஜா சொன்னாரு, என் வீட்டை திறந்து வைக்கிறேன், யாருனாலும் உள்ள வந்து எதை வேணா எடுத்துட்டு போலாம். இந்த ஏழை குடியானவன் என்ன செய்யாது தெரியுமா? உள்ள வந்தா ராஜாவை தூக்கி தன் தோல்ல வச்சு தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். ராஜாவை தூக்கிட்டு போன உடனே எல்லாத்துக்கும் பயங்கர கோபம். எப்படிரா ராஜாவை உன் வீட்டுக்கு கொண்டு போவேன்? ஆனா அவனுக்கு ஒரு ரகசியம் தெரிந்தது. ராஜாவை தான் வீட்டுக்கு கொண்டு வந்ததுனால ரோடே இல்லாத அவன் தெருவுக்கு ரோடு போட்டாங்க. ராஜா வந்துட்டாருன்னு சொல்லி உடனே ஏசிய மாட்டினாங்க. ராஜா வந்துட்டாருன்னு சொல்லி புது டிவியை மாட்டினாங்க. அவன் வீடையே மாத்திட்டாங்க. தெய்வ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள உலகத்தை படைச்ச அந்த மகிமையின் ராஜா உள்ள வர போகிறாரு. உங்க வீட்டை ஆசீர்வாதமா மாற்ற போறார். உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதமா மாற்ற போறார். உங்க பிசினஸ் ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Have a wonderful day. God bless you.